வணக்கம். நாம் இப்போ நம்ம பழனி விஐபி நகரில் ஒரு புது வீடுங்க, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு நியூ ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு தாங்க. இது ட்வின் ஹவுஸ், ஒரே மாதிரி 2 வீடு கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இந்த வீடு தாங்க. ஸோ இந்த வீட்டுடைய எலிவேஷன் லுக்கு தான் இது. ஒரே மாதிரி 2 வீடுங்க. இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி புதுதாராபுரம் ரோடு இருக்கு இல்லைங்களா, பைபாஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே விஐபி நகர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டிங்க. அதுக்குள்ளே தான் இப்போ இந்த புது வீட்டை கட்டி முடித்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த வீடுங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே 15க்கு 15 ஒரு மிகப்பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. அதில் சிட் அவுட்டுமே வந்துடுதுங்க. போர்ட்டிகோலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கான சர்வீஸ் வந்துடுதுங்க. இந்த இடத்துலையே நீங்கள் கிச்சனில் உங்களுக்கு அடுப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் இங்கேயே ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான நாபை இங்கேயே வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த சிலிண்டர் வீட்டுக்குள்ளே கொண்டு போகணுங்கிறதே இல்லை, சிலிண்டர் இங்கே வச்சுக்கலாம். அடிஷ்னல் சிலிண்டர் இருந்தாலும் இங்கே வச்சுக்கலாம். ரொம்ப சேஃபான ஒரு பிளானில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான டோருமே இங்கே சேஃபாக கொடுத்துருக்குறாங்க. இதாங்க மெயின் டோர், டீ கூட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 8 ஃபீட்டில் இருக்கும். நார்மலாக 6 ஃபீட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ 8 ஃபீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன், நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக் கொடுக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும் கதவு. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு மாடர்ன் லுக்லேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிவி யூனிட்டுங்க. ஸோ லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய விண்டோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த லிவிங் ரூமே பார்த்தீங்கன்னா 23 அடிக்கு ஒரு ஹை சீலிங் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. மெயின் ஹால்லேயே மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்புமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹை சீலிங் ஸ்டெப்பு இதெல்லாம் லிவிங் ரூமில் பார்க்கும்போது உங்களுக்கு ராயலான லுக் கொடுக்குங்க. இந்த வீட்டு மனையோட அளவு பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு 40 அடிங்க. இதோட பில்டிங் ஏரியா கட்டிட பரப்பு பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஹாலிலிருந்து வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிச்சன், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் வந்துடுது. அதே மாதிரி பெட்ரூமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப்பும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மேலே அதே மாதிரி ஸ்டோர் ரூம்ஸ்க்கான அந்த செல்ஃப்ஸுமே அதே கலர்லேயே டோர் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூமுங்க. ஸோ உங்களுக்கு பாத்ரூம்லேயுமே உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜாக்வார், பேரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிமெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு சிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. விண்டோஸ் எல்லாமே யூபிவிசியில் பண்ணியிருக்கிறாங்க. அது கூடவே உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டுமே வந்துடுதுங்க. நார்மலாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் விண்டோவாக காற்று வர மாதிரி இருக்குது. இல்லை அதில் மஸ்கிட்டோ நெட்டை நீங்கள் ஸ்லைடிங்கில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை மஸ்கிட்டோ நெட்டை ஸ்லைட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஏரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரெண்டியாக இன்றைக்கி இருக்கிற ஒரு மாடர்ன் இதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூம், கிச்சன் அண்டு ஹால் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டில் ஒரு வாஷ் பேசினுமே வச்சுருக்கிறாங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிம்போலோ டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டிசைனில் மாடுலர் கிச்சனாக இவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் கிச்சனுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிடலாம். பூஜா ரூமுமே உங்களுக்கு கிச்சனுக்குள்ளேயே வந்துடுதுங்க. கிச்சன், பெட்ரூம், பூஜா ரூம், டாய்லெட்ஸ், போர் இது எல்லாமே வாஸ்து முறைப்படி இவங்க எல்லாமே வடிவமைச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாடுலர் கிச்சனில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதில் உங்களுக்கு சிம்னி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சிம்னி செட் பண்ணுறதுக்காகவே இதை எம்டியாக விட்டுருக்காங்க. மேலே சிம்னி வெளியே போகிறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் கார்னரில் உங்களுக்கு ஆர்ஓ வாட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. க்ளோஸில் காமிச்சு. ஸோ ஆர்ஓ வாட்டருக்கு ப்ளக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான யூனிட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இது வச்சுருக்காங்க. ஸோ அது மாட்டினதும் உங்களுக்கு டோரும் போட்டுக்கிறதுக்கு அதோட இதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடுலர் கிச்சன் அப்படிங்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஹைட்ராலிக் மூவ்மெண்ட்டில் வந்துடும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு அடித்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணோம்னா டம்முன்னு போய் அடிக்காது, ஸ்லோவாக தான் போகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கும் ஹைட்ராலிக்கில். பக்காவான மாடுலர் கிச்சனுங்க இது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூமுங்க. நீட்டாக ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கிச்சன் ஆக்சசரிஸ், நீங்கள் ஏதாவது அப்ளையன்சஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான செல்ஃப்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லா கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது, அழுக்கு போட்டாலும் தெரியாது, சிறப்பாக இருக்குது. சமையல் ரூமில் இங்கே அடுப்பு தட்டில் ஒரு வால்வு இருக்குது. என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம வெளியில் அந்த போர்ட்டிக்கோவில் ஒரு டோருக்குள்ளே அடுப்புக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி சின்னதாக காட்டணும் இல்லைங்களா, அங்கே வால்வு மாட்டணும்னு அந்த வால்வோட இன்னொரு எண்டு தான் இது. ஸோ இங்கே நீங்கள் அடுப்பு வச்சு இந்த இடத்துல மாட்டிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கேஸு இங்கே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லா பல விஷயங்களையுமே
சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்துடுது. ஏதாவது டேபிள் டாப், கிரைண்டர்ஸு, மிக்சி, இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அதேமாதிரி இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் வைக்கிறதுக்காகவோ இல்லை ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே இங்கே பண்ணிக்கலாம். இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டெக்ஸ்சர்டு பெயிண்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ராயல் லுக்கு கொடுக்குது. இந்த ட்வின் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனியில் 30 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு வர திரிவேணி என்ஜினியர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஃபிலாசபி சென்னையிலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து மெட்டிஸ் கம்பெனி பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூரில் இருந்துங்க. இப்போ அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மாடியில் இருக்கிற ஒரு பெட்ரூம்ங்க. இதுலேயுமே உங்களுக்கு வந்து 2 விண்டோ வந்துடுது. இதுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு வார்ட்ரோப் கொடுத்துட்றாங்க. மேலே ஸ்டோர் ரூமுக்கு கபோர்டு ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ட்வின் ஹவுஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து சாவி வாங்கி பால் காய்ச்சினீங்கன்னா போதும். இதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு வீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப்ஸ், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணி நீங்கள் குடியேறிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமோட டாய்லெட்டுங்க. இங்கே வந்து உங்களுக்கு வாட்டர் ஹீட்டருக்கான ஃபெசிலிட்டிஸு, அதே மாதிரி விண்டு ஏர் ஃப்ளோவுக்கான விண்டோவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீட்டை வெளியிலேருந்து பார்ப்பீங்க இல்லையா, எலிவேஷன் லுக்கில் மாடியில் வந்து ஒரு பெரிய விண்டோ தெரியும். ஸோ இந்த விண்டோ தான் அது. இது வந்து ஒரு பெரிய ராயல் லுக்கை இந்த வீட்டுக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல காற்று, அருமையான வெளிச்சத்தை இந்த ரூமுக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணுங்க. நல்லா அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சரல் டிசைனிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரெக்டாக கிளம்பி விஐபி நகரில் இந்த வீட்டுக்கு வாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க, பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய கபோர்டுங்க நிறைய நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபர்னிச்சர்ஸும் நீங்கள் வாங்கணுங்கிறதே இல்லை. மேலேயுமே ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் வச்சுக்கலாம். இல்லை இதில் வந்து நீங்கள் ஏதாவது திவான் மாதிரி ஒரு சின்ன பில்லோ போட்டு இங்கே உட்கார்றதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கபோர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கபோர்டு. ஒரு 6-7 பேர் இருக்கீங்க, ஒரு 8 பேர் இருக்கிற ஃபேமிலிக்குமே நீங்கள் வைக்கக்கூடிய அத்தனை ட்ரெஸ்ஸுக்குமே இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இது ட்ரெஸ்ஸிங் ரூம், ஸ்பெஷலாகவே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குனே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் சைடு 2 பக்கமுமே பெரிய பெரிய கபோர்டு வந்துருதுங்க. நிறைய வைக்கலாங்க. மாடியில் பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா மாதிரி ஒன்று இருக்குங்க. இதையுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு துவைக்கிற கல் ஒன்று இருக்குங்க. வாஷிங் மிஷின் நீங்கள் துவைக்கிறதுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிராதியில் இந்த இடத்துல ஒரு ஃபினிஷிங் லுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப சேஃபும் கூட இது. இந்த ஃப்ளோர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தண்ணி வந்து எக்காரணம் கொண்டு பில்டிங்குள்ளே இறங்காது. மொட்டை மாடியில் உங்களுக்கு தண்ணி டேங்க் ஒன்று வந்துடுதுங்க. ஸோ இந்த ட்வின் ஹவுஸில் நீங்கள் வந்து இந்த வீடுகளை தனித்தனியாகவும் நீங்கள் வந்து ஒரு வீடாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இந்த 2 வீடையுமே நீங்கள் ஒன்றா வேணும் அப்படின்னாலுமே வந்து பேசி முடிச்சுக்கலாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2 வீட்டுக்குமான ஸ்ப்ளிட் அவுட்டு. ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நடந்து பின்னாடி காம்பவுண்ட் வரைக்குமே போயிட்டு வரலாங்க. 24/7 உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து செக்யூரிட்டியோடு இருக்குங்க விஐபி நகரில். இந்த இப்போ நீங்கள் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு பார்த்தீங்க அப்படின்னா இது கார்னர் சைட்டாக வருதுங்க. 2 பக்கமுமே ரோடு. இந்த ட்வின் ஹவுஸை நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்ததை விட பிரம்மாண்டமாகவும் இன்னும் அழகாகவும் இருக்குங்க. இந்த வீட்டுடைய விலை மற்ற விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி பேசுங்க. நம்ம பழனியில் 30 வருட கலா அனுபவமும் வெற்றிகரமாகவும் இயங்கிக்கிட்டு வர்ற திரிவேணி என்ஜினியர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் தாங்க இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. புதுதாராபுரம் ரோட்டில் இருக்க விஐபி நகரில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.